ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ இதை அப்லோட் பண்ணியிருக்கோம். இது நம்ம ரெகுலர் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும், இல்லை என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னாவும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் அப்படின்றத அவங்க என்ன லாங்குவேஜில் புரிஞ்சுருக்காங்களோ தெரியாது, என்ன மாதிரி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களோ தெரியாது. நம்ம வடிவேல் சார் ஒரு காமெடி ஒன்று இருக்கும். அதாவது ஒரு சிட்டிக்கு வருவார். அதில் ஆட்டோ ஏறுறதுக்காக கேட்பார். அது ஒருத்தர் சொல்லுவார், ஷேர் ஆட்டோன்னா சொல்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்பார். அவர் சொல்லுவார், 9 பேர் ஏறிட்டு 10வது ஒரு ஆள் ஏறினா அந்த 10 பேரோட ஷேரை பிரித்து பாதியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு வடிவேல் சார் சொல்லுவார், ஆஹா ரொம்ப நல்ல பிஸ்னஸாக இருக்குது, இப்படி தெரிஞ்சது நான் எப்போது ஊரில் வீடு கட்டியிருப்பேன் நான் அப்படின்னுவார். இது ஒரு காமெடியாக வரும். இதே மாதிரி நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் அப்படின்றத என்ன புரிஞ்சுருக்காங்கன்னா, சார் எனக்கு வெளியே வேலை இல்லை, வேலை கம்பெனியில் வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க, அப்புறம் எனக்கு நிறைய கடன் பிரச்சனை, எனக்கு என்ன தொழிலுன்னு தெரியல, என்ன தொழில் பண்ணாலும் நஷ்டத்தில் முடியுது, என்கிட்ட பணமும் இல்லை இப்போது, ஸோ எனக்கு ஏதாச்சும் கடன் வாங்கி ஏதாச்சும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பணம் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் நிறைய பேர் ₹1 போட்டால் ₹1000 வந்துட்டான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டிருந்தாராம், ஒரு 10 ஷேர் வாங்கி வச்சுருந்தாராம், ₹10 இருந்ததான், இப்போ அது ₹1000 வந்துடுச்சான். ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட் எப்படி அதே மாதிரி இப்போலாம் ஃபோனில் காமிக்கிறாங்க, ஏதோ மேலே கீழே போயிட்டுருக்குது, உடனே பை பண்ணால் இப்போ பாருங்கள் ஒரே நிமிஷத்தில் 10,000 சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு எந்த நீங்கள் கேம் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் இப்போலாம் டிவிலே பார்த்தீங்கன்னா கூட வந்துடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டில் மொபைலில் ஓப்பன் பண்ணால், யூடியூப் ஓப்பன் பண்ணால் வந்துடும் அட்வர்டைஸ்மெண்ட்டு. இப்போலாம் டிவிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது என்னென்னு தெரியாத டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ புதுசாக ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா, அடடா இது நல்லா இருக்குது, இப்போது சும்மா ஒரு ஏதோ வாங்கி விற்கிறாங்க, வாங்கி விற்றா இவ்வளோ லாபம் வந்துடும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ட்ரேடிங் உள்ளே என்னென்னு தெரியாமல் அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. இப்போது பாவம் ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ 5,000 10,000 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 5,000 10,000 கூட அந்த என்னென்னு தெரியாமல் பாவம் அதை மிஸ் பண்ணிவிடுவாங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான பிரச்சனை. இப்போ இந்த அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும், அது எந்த டவுட்டும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்கு வரணும், ஷேர் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ கற்றுக்குங்க, வேணான்னு சொல்லவில்லை, தப்பே இல்லை, நீங்கள் கற்றுக்கணுன்னு தான் சொல்கிறேன் நான். ட்ரேடிங் பண்ணுறத விட ட்ரேடிங் கற்றுக்கிட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த ட்ரேடிங் கற்றுக்க சொல்ல உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் புலப்படும் அப்படின்னா, உங்களால் முடியுமா முடியாதான்ற விஷயம் தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ என்ன ஆகுனா உங்களுடைய பணம் மிச்சமாகிடும். நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பணத்தை போட்டுட்டீங்க அப்படின்னா அது அடிக்ஷனாக மாறிடும். அதாவது நீங்கள் லாபம் நஷ்டத்துக்காக ட்ரேட் பண்ண மாட்டீங்க, ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ரேடிங் பண்ணுவீங்க. இப்போ மார்னிங் ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு ட்ரேடிங் பண்ணால் அந்த கொஞ்சம் லாபம் கொஞ்சம் நஷ்டம் வருது இல்லைங்களா லைவ் மார்க்கெட்டில், அது உங்களுக்கு பார்த்து பழகிடும். அந்த பயம் வரும், திடீர்னு கட் பண்ணிக்குவீங்க, திடீர்னு லாஸ் ஆகும், திடீர்னு பயம் வரும், திடீர்னு லாஸ் ஆகும், திடீர்னு ஏதோ பண்ணுவீங்க, சரி எதை கற்றுக்கிட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, அப்படியே உங்களுடைய காலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். உங்கள் லைஃப் ஃபேமிலி மிஸ் பண்ணிவிடுவீங்க, உங்களுடைய பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு யூடியூப் பார்க்குறீங்களா, ஒரு கூகுளில் சர்ச் பண்ணுறீங்களா, உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச நபர் இருக்காங்களா, அவங்கள என்ன பண்ணீங்கன்னா உடனே ஏதோ வீடியோ பார்த்துட்டோம், ஓகே நல்லா பேசுகிறாரு அவர் அப்படின்றதும், இல்லை என்ன சொல்கிறது, ஒரு அட்ராக்ஷன் வேர்டு அப்படின்னு பேசுவாங்க சில பேர், அதை நம்பி நம்ம ஒரு பணம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா சேஃபாக பார்த்துக்குவாங்க, அவங்கக்கிட்ட 10,000 கொடுத்துட்டு மாதம் இவ்வளோ கொடுத்துட்றாங்களா, அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்களா, அப்புறம் டிப்ஸு கொடுக்குறாங்களா, அப்புறம் இந்த ஸ்டாக்ஸை வாங்குங்க, இந்த ஸ்டாக்ஸை விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்வாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, யாராச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு விற்கிறாங்க அப்படின்னா, ஏன் அதை வச்சு அவங்க பணம் பண்ண மாட்டாங்களா, அதையே அவங்களுக்கு விற்று அவங்க அது மூலிமா ஏன் காசு சம்பாதிக்கணும்? அவங்க இப்போ ஒரு பொன் முட்டை போடுற வாத்து இருக்குதுன்னா அந்த வாத்து ஏன் அவங்க வைக்கணும், அந்த வாத்து அவங்களே வச்சா டெய்லி முட்டை போயிட்டு பொன் முட்டை, அதுலேயே அவங்க பணக்கார ஆகிட்டுமே. ஓகேங்களா? கொஞ்சம் லாஜிக் புரிஞ்சுங்க. யூடியூப்பில் நிறைய நண்பர்கள் நிறைய நல்ல விஷயத்த சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய வீடியோஸ் அந்தளவுக்கு பெரிய வியூஸோ
ரீச் ஆகிறதுல அவ்வளோ ஏன் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுறதில்ல அந்த சேனலில். ஆனால் ஒருத்தர் வந்து டிப்ஸ் கொடுக்குறாங்க, ஒருத்தர் கால்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த சேனல் வந்து பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் ஆகுது. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணுறாங்க அந்த வீடியோவை, ஏன்னா டிப்ஸ் கொடுக்குறாங்க, பணக்கார ஆகிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட். இந்த உலகத்தில் யாரும் இன்ஸ்டண்ட்டாக உங்களை பணக்காரனாக்கி மேலே பார்க்கணுன்னு ஆசை யாருக்கும் கிடையாது. அதனால் அவங்க பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கமே தவிர உங்களை வச்சு பணம் சம்பாதிப்பாங்களே தவிர இப்போ உங்களால் வந்து அவங்களுக்கு ஆதாயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நல்ல நபரை தேர்ந்தெடுக்கு. இப்போ நான் என்னுடைய யூடியூப் சேனல்ஸ், என்னுடைய சேனலில் பாருங்கள், என்னுடைய இது சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறேன்னா என்னையும் பாருங்கள். 1 வாரம் 10 நாள் 1 மாதம் பாருங்கள். நான் என்ன சொல்கிற விஷயம் அது உங்களுக்கு ஒத்து போதான்னு பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையா இல்லை இது சும்மா இவங்கள பிஸ்னஸ் பர்பஸ்க்காக எது சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை என்ன விஷயம் என்ன தான் நடக்குதுன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த நான் இப்போ இதுக்கு வரேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு சொல்கிறோம், ஃபண்டமெண்டல்னு சொல்கிறோம், கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது கேண்டில்ஸ்குள்ளே எவ்வளோ ஸ்டடின்னு சொல்கிறோம், அதில் என்னென்ன பண்ணணும் பார்க்கணுன்னு சொல்கிறோம் அதில். ஸோ இந்த விஷயத்தெலாம் நமக்கு தெரிஞ்சு அது நமக்கு சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். சைக்காலஜி, மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா, நமக்கு ஒத்து போகுமா, நம்மளால் முடியுமா அப்படின்றத உங்களுக்கு கிட்டத்தட்ட 3லேருந்து 6 மாதம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு விஷயமும் நீங்கள் பாருங்களேன். இப்போ நான் வந்து இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க்கு கூட ஃப்ரீ தான், உங்களுக்கு காசு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ, சேல் வியூ, நான் சேலிங், அதாவது இந்த சேலிங்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இது பாருங்கள், இது மாதிரி சென்ட் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல சேலிங்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கம் பையிங்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கம் வந்து ஸ்டாக்ஸ் எங்கேருந்து கீழே போகும், இந்த மேலே போகும், ஒரு கணிப்பு. ஓகேங்களா? இதை வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக உங்களுக்கு நானும் ஷேர் பண்ணுறேன். இதை என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இந்த டிப்ஸு கால்ஸ்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே காப்பி பண்ணிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல சேல் பண்ணால் இந்த பக்கம் ப்ராஃபிட் வந்துட்டு தான், இந்த பக்கம் லாஸ்ட் ஸ்டாப் லாஸ் இட்டா அப்படின்னு சொல்ல வராங்களே தவிர அந்த ஸ்டாப் லாஸ்ன்றதை யாரும் கொடுக்க மாட்டேறாங்க, கட் பண்ண மாட்டேறாங்க. யாரும் அந்த டிப்ஸு கால்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் லேர்னிங் பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணி நம்ம கற்றுக்கணும், நம்ம வாழ்க்கையில் எதாவது சாதிக்கணுன்றவங்க வந்து அந்த ஸ்டாப் லாஸை கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக வந்து சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ட்ரேடிங்காக வெயிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே லேர்னிங் ஸ்டாக் மார்க்கெட்டில் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக என்னுடைய 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. உங்களுடைய ஒரு ரூபாயும் வந்து ரொம்ப மதிப்பு தக்கது. ஓகேங்களா? ஸோ நான் சொல்லலாம், இப்போ நான் உங்களுக்கு இது மாதம் இவ்வளோ காசு கொடுங்க, இது ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து போன வருஷத்துக்கு முன்னாடியில் வந்து 700 வச்சுருந்தது சார்ஜஸ். அதுக்கப்புறம் யோசனை பண்ணேன், சரி இப்போ நம்ம வந்து 700 பே பண்ணால் ஒரு சிலருக்கு வந்து அதுவும் பே பண்ண முடியாமல் கஷ்டத்தில் இருக்கிறவங்க மாதம் 700 பே பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், சரி ஓகே, அப்போ 4 லிங்க் கொடுத்தா அந்த லிங்க் மூலிமா அவங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அது மூலிமா அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க மாதம் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது முற்றிலும் ஃப்ரீ தான், லைஃப் டைமுக்கு ஃப்ரீ தான். இது 1 மாதம் 2 மாதம் கிடையாது, முற்றிலும் லைஃப் டைம் ஃப்ரீ. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஏதாச்சும் ஒரு லிங்க்கை உங்களுக்கு எது நல்ல ப்ரோக்கர்ஸ் பரவாயில்ல அப்படின்னு தேர்ந்தெடுத்து நீங்கள் அது மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன், இது வந்து டிப்ஸோ கால்ஸோ கிடையாது. தயவு செஞ்சு இது மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்னென்னா இது பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம ஜாயின் பண்ணால் அது வந்து நம்ம இதை விற்கிறாங்க. சில பேர் காசுக்கு வந்து நான் விற்கிறாங்க. இப்போ நான் 10 லைன் ட்ராப் பண்ணி இங்கே கட் பண்ணி இங்கே சேலிங் வருது, இங்கே ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படின்னா அதை வந்து நம்பர் வைஸ் பார்க்குறாங்க. இதுக்கு நேரம் என்ன நம்பர் பார்க்குறாங்க, அதை அடுத்தவங்களுக்கு விற்கிறாங்க. மாதம் 5000 மாதம் 10,000ன்னு அதை விற்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இதை தயவு செஞ்சு இதை உங்களுடைய மணி மேக்கிங் இதுவாக யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து நான் மார்க்கெட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு புதுசாக மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிக்கிறவங்களுக்காக நான் என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹெல்பிங் நேச்சருக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை யாரும் தயவு செஞ்சு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது, ஒன்றும் பெரிய எந்த வீடியோ உங்களுக்கு டெக்னிக்கல் சொல்கிறேன், சார்ட் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், ட்ரிக்ஸு சொல்கிறேன், டிப்ஸு சொல்கிறேன்னு இல்லை. இது மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்களுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.